உங்கள் வீட்டில் கீரை இருக்காங்க அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 1 கப்பு பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து அலசி ஊற்றிடலாம். அலசி ஊற்றினதுக்கு அப்புறமா இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதில் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே பூண்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இது 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது கூட்டு செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கடாயை வந்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொடிஞ்சு வர்ற இந்த டைமில் சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தண்டுக்கீரை வந்து எடுத்துருக்காங்க. இந்த தண்டுக்கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி விட்டுறலாங்க. கீரை நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் இந்த கீரையோட தண்டு இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அதுக்காக ஊற்றிட்டு இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு இது ஒரு பக்கம் வேகட்டுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கரோட ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது வந்து அந்த தக்காளியெல்லாம் கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு இந்த பக்கம் கீரையும் வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து இந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்பவே ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான ரெசிபிங்க. இப்போ ஃபைனலாக இது நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் கொஞ்சமாக துருவின தேங்காய் வந்து சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான தண்டுக்கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விருப்பப்பட்டு குழந்தைங்கள்லாம் ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.